பாவீங்களா இந்த மாதிரி எபிசோடுக்கு தான்டா இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. இன்னைக்கான எபிசோடு சீரியஸ்லி தரமான எபிசோடாக இருந்தது. ரெண்டு மேட்ரு, முக்கியமான மேட்ரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லவ், இன்னொன்று வந்து புல்லின்ற வார்த்தை கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. லாஸ்ட் சீசனில் கேள்விப்பட்டிருப்பீங்க புல்லி கேங்னு. ஸோ இந்த சீசனில் ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்கானுங்களே இவனுங்களாம் ரொம்பவே டம்மி, வந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்களே. ஆனால் உண்மை என்னன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அந்த கோடு ஒன்று போட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு பிரிச்சானுங்க பாருங்க, அதில் தான் பெரிய தப்பு. அது இல்லைனா உண்மையிலே நல்ல கண்டென்ட் கொடுத்துருப்பானுங்க போல, ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஆடுறானுங்க. ஆனால் இந்த கோடை போட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் 54 எபிசோட முடிச்சு விட்றானுங்க. பிக் பாஸ் டீம் மேலே தான் மொத்த தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். கண்டென்ட்ல மெயின் கண்டென்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அருண் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நேற்று ஒரு கிளாஷ் வந்தது. அந்த கிளாஷ்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தீபக் உள்ள போந்து அதை டைல்யூட் பண்ணி முடிச்சு விட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தீபக் உள்ள போந்து முத்துக்குமரன் எந்த பேசும் போது என்ன பண்ணாரு, டைல்யூட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு முடிவு வர முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று. ஆனால் முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் என்னைக்கு ஒரு நாள் பெருசாக வெயிட்டாக வெடிக்க போகுது அப்படின்றது கிளியராக தெரியுது. இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, ரயன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்ட்ட சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் பாருங்க. இந்த மாதிரி அருண் பக்கம் தப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அருண் மேலே நியாயம் இருந்ததுன்னா அருண் எகிரி பேசியிருப்பான், இப்படி அமைதியாக இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொன்னார் பாருங்க. அதுதான் உண்மை. இன்கேஸ் அருணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் பாசிட்டிவான ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஜாக்லின்ட்டு எப்படி பேசினார் பாருங்க, அடிச்சு பேசினார் பாருங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சு பேசியிருப்பாரு. ஆனால் இவருக்கு வந்து ஒரு பயம், எங்கே நீ வந்து உள்ளே வரது வந்து நீ வந்து அதாவது நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்வி எங்கே பேக் ஃபயர் ஆகிட போகுது அப்படின்ற ஒரு பயத்தினால தான் பார்த்தீங்கன்னா அருண் வந்து அடங்கி இருந்துட்டாரு. ஸோ இந்த பிரச்சனை இன்னைக்கு திருப்பி பெருசாக வெடிக்கும், அது மட்டும் கிளியராக தெரியும். அருணும் முத்துக்குமரனும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பேசிக்கவே இல்லை. இன்னைக்கு எபிசோடில் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, மூஞ்சி கொடுத்து கூட பெருசாக பேசிக்கல. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள இன்னும் அந்த பகை வந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஓகே, இன்னைக்கான எபிசோடில் மெயினான சொன்னல லவ். இந்த லவ்வை எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க, இது லவ்னு எத்தனை பேருக்கு தோணுது முதல்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மேலே லவ், தர்ஷிகாவுக்கு விஷால் மேலே லவ், அதே மாதிரி தர்ஷிகாவுக்கு எங்கே அன்ஷிதா விஷாலை கரெக்ட் பண்ணிடுவாளோன்னு ஒரு எண்ணம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கும் அன்ஷிதாக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபைட்டு. ஒரு கேவலமான லவ் ஸ்டோரியா இல்லை, எனக்கும் அது கேட்கும் போது அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு வந்து விஷால் மேலே லவ்லாம் எதுவுமே இல்லை, அவங்க வந்து ஃப்ரெண்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தர்ஷிகாவுக்கு தான் ஒரு பயம், எங்கே வந்து இவனை வந்து கரெக்ட் பண்ணிவிடுவாளோ அப்படின்னு. விஷால் ஒரு பக்கத்தில் வெளியில் யோசிச்சு பார்க்க விஷாலுக்கு இவ்வளோ டிமாண்டா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷால் மேலே தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு இருக்குது. என்ன பண்ணுறாருன்னா தர்ஷிகாவை ஒரு லவ் பண்ணவே இல்லை. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிளியராக இந்த மாதிரி சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி தர்ஷிகா உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் எனக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, அப்படிப்பட்ட எண்ணமே இல்லை, ஸோ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா விட்டுருந்தா பரவாயில்ல. இவர் என்ன சொன்னார், தர்ஷிகா உனக்கு ஒரு ஃபீல் வந்திருக்குல்ல, அந்த ஃபீல் நல்ல ஃபீல் தான், அது உனக்குள்ளேயே வச்சுக்கோ, நம்ம வெளியே போய் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பூசி மொழிவிட. இப்படி நான் எப்படி பேசணும், இதே மாதிரி தான் அவர் அன்றைக்கி நைட்டு பேசினார். அப்படியே பயங்கரமாக பூசி மொழிவிட்டார். அவர் லவ் பண்ணலன்றதே சொல்லலை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவதான் க்ரஷ்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணி விட்டார். தர்ஷிகா 200% கேமராக சுற்றிட்டு இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லௌகிக வாழ்க்கையில் போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட கேம் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கேம் வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த லவ் கண்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து தர்ஷிகா மாறிட்டாங்க. இதில் வந்து அன்ஷிதா எங்கே வந்தாங்கன்னா ஆனந்தி இருக்காங்களே, இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம், அதாவது தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் பேசலை, இதை வந்து எப்படியோ முடிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நாட்டாம களத்தில் இறங்கினாங்க. அங்கே வந்து உனக்கு ஏன்டி இந்த மாதிரி விஷால் மேலே ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது, தர்ஷிகா கூட பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஏய் வெளியில் அவ்வளோ லவ் மேட்ரு அவ்வளோ பிரச்சனையை பார்த்து நானே அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன், திருப்பி வந்து லவ் லைனை ஏற்று விடாத, இங்கே அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்துட்டாங்க. ஏன்னா வெளியில் அவ்வளோ ஒரு பயங்கரமான எப்படி சொல்கிறது, அவங்களோட ஸ்டோரி நம்ம மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் எந்த மாதிரி லவ் ஸ்டோரின்னு அவங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கு. திருப்பி என்ன லவ்ல கோத்து வரியா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இதில் பவித்ரா வந்து கிளியராக கெஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விஷால் மேல் தான் தப்பு. ஏன் அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லையா, ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணும்ல, அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ நேரம் வளர்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கிளியராக பவித்ரா பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது விஷாலை வந்து பவித்ரா கூட உட்கார வச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க, பவித்ரா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லணும் நீ பண்ணுறது ஒரு மாதிரி கேவலமான கேம் அப்படின்ற மாதிரி. அதாவது லவ் கண்டென்ட்டுக்காக தர்ஷிக்க ஆரம்பிச்சாங்க, அதே லவ் கண்டென்ட்டுக்காக விஷால் இதை கையில் எடுத்தார். ஆனால் கையில் எடுத்துட்டு கடைசி என்ன பண்ணார், இந்த கண்டென்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாதியிலே கட் பண்ணி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கட் பண்ணி விட்டார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்லணும், விஷால் உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு விஷயம் பேசு, இல்லைனா பேசாது அப்படின்னு. ஏன்னா விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தைரியமே கிடையாது. அது நம்ம இத்தனை நாள் பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரியும் விஷால் வந்து எப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி அப்படின்ற மாதிரி. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கு நேராக பேசுறதே இல்லை, பின்னாடி போய் பேசுறதுல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தைரியமாக வந்து பிடிக்கல அப்படின்றத வந்து சொல்லாமல் அதை வந்து பூசி மொழிகிட்டே இருந்தார். அவர் என்ன சொன்னார், அவங்களை வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி வேணால் சொல்லலாம், ஆனால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, தைரியம் இல்லை. தைரியமாக வந்து ஓகே எனக்கு இல்லைம்மா, உனக்கு பிடிக்கலமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு இருக்கலாம். அதை பண்ணாதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே முடியாது. அன்ஷிதாவுக்கும் தர்ஷிகா
வர்ஷிகாவுக்கும் இருக்க பிரச்சனை வந்து ஒரு நாள் பெருசாக வெடிக்கும், நடுவில் விஷாலை போட்டு கும்முன்னு எல்லாம் கும்ம போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. எனிவேஸ் இந்த கான்செப்ட் விட்டு புள்ளிக்கு வரும். புள்ளி இந்த வார்த்தையை கேட்கும் போதே போன சீசன் இருக்குல்ல அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த மாதிரி பயங்கரமான ஒரு வார்த்தை இந்த சீசனில் இது வந்ததுக்கான மெயினான பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை நான் சொல்லுங்க, ட்விட்டரில் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அது மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாங்க, ஜாக்லின் பொம்மையை எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாங்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து ஒரு பொம்மையை அன்ஷிதா வந்து மஞ்சரியோட பொம்மையை எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாங்க, ஜாக்லின் வந்து தீபக் பொம்மையை எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாங்க. இவங்க 2 பேரும் 1 hour 2 hour உட்காரல, கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மஞ்சரியோட பொம்மையை எடுத்துகிட்டு போய் அன்ஷிதா உள்ளே வச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்துருச்சு அப்படின்றதுனால எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னும் போது. ஆனால் அன்ஷிதா வந்து மஞ்சரி பொம்மை வைக்கிறதுல உடன்பாடே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரியை சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியை கண்டாலே ஒருத்தவங்களை ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சரின்றது பேரே கூட அவங்களுக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு காண்டில் இருக்காங்க மஞ்சரி மேலே. எனிவேஸ் அது தனி பிரச்சனை, அது விட்டுதலும். இதில் வந்து புள்ளின்றது எங்கே வந்ததுன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி பொம்மையை எடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களே, இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சௌந்தர்யாக்கும் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மஞ்சரியை பார்த்து கேட்டாங்க. நீங்கள் 2 பொம்மை தானே பிடிச்சி வச்சிருந்தீங்க கையில், அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, நான் தேடிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பிடிச்சி வச்சிருந்தேன், மாற்றி பேசுறீங்க, நீங்கள் போய் சொல்றீங்க அப்படின்னு நம்ம சௌந்தர்யா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா எகிரி வந்துட்டாங்க. ஆக்சுவலாக மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, மஞ்சரி மேலே தப்பு இருக்கு, அதே மாதிரி சௌந்தர்யா மேலேயும் தப்பு இருக்கு. சௌந்தர்யாவுக்கு இந்த விஷயம் தேவையே இல்லை, இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகணும் அவசியமே இல்லை, இருந்தாலும் வந்து சண்டைக்கு வந்தாங்க. ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி பேசிக்கிட்டாங்களே, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட விட்டா 2 பேரும் அடிச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒஸ்டான கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. இந்த கான்வர்சேஷன் போக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா உட்காந்து பயங்கரமாக ஒரு மாதிரி மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாய்ஸ் ஒரு மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப எப்படி விஜய் சேதுபதி எதுக்காக போன வாரம் அடிச்சாரோ, போன வாரம் முந்தின வாரம் அடிச்சாரா, ஸோ அதே விஷயத்தை வந்து திருப்பி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு திருப்பி அடி வாங்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இது கூட புள்ளின்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா இது பண்ண ஒரு வகையில் புள்ளி தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் ஒரு மேட்டர் நடந்தது. அன்ஷிதா பேசும்போது மிச்சம் எல்லாருமே மஞ்சரிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்களே, அதை பார்க்கும்போது என்னடா மொத்த பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை ஒரு மாதிரி கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கடா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கு. இது மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி சத்தியமாக பேசவே இல்லை. ஏன்னா மஞ்சரி ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், எனக்கும் மஞ்சரி பேசுறது பிடிக்காது. ஏன்னா ஓவராக பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொண பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது மொத்த பேர் சேர்ந்து ஒருத்தவங்க அடிக்கும் போது பாவமாக தான் இருக்குது சீரியஸ்லி. இப்போ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மஞ்சரி வந்து இந்த மாதிரி புள்ளி பண்ணக்கூடாது, இதுதான் பக்கவான புள்ளி, இப்போ தாண்டா ஒரு புள்ளி கேங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. இது தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். ஏன்னா அவங்கதுலேருந்து தான் அந்த அடிக்கிறது வந்து ஆரம்பிச்சது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஜெஃப்ரி, ரயன் இவங்க எல்லாமே இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி கைத்தட்டும் போது இது வந்து ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா புள்ளியாக தான் மாறும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி தான் எல்லாருமே கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கமல் வந்து சொன்னார், இது வந்து புள்ளி, நீங்கள் பண்ணுறது புள்ளி தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் எடுத்து சொன்னார். இந்த வாட்டி விஜய் சேதுபதி இது எடுத்து சொல்லுவாரா, ஏன்னா இவங்க பண்ணுறது புள்ளினே தெரியாமல் தான் பண்ணுறானுங்க. ஒருத்தவங்களை ஆக்சுவலாக பிடிக்கல அப்படின்னும் போது மொத்த பேர் சேர்ந்து ஒரு மாதிரி கலாய்க்கும் போது ஒருத்தர் இப்போ சௌந்தர்யாக்கும் மஞ்சரிக்கு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். ஆனால் மற்றவங்களும் அது கூட சேர்ந்து என்கரேஜ் பண்ணும்போது அது புள்ளியாக மாறுது. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு மாட்டிக்கினானுங்களோ அப்படின்னு நம்ம தோணுது. விஜய் சேதுபதி கம்பல்சரி இதை அட்ரஸ் பண்ணுவார். ஏன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பெரிய நியூஸாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் அட்ரஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிக்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தரமான கண்டென்ட். ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க் தான் ஆக்சுவலாக இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக அந்த டாஸ்க்கை வச்சிருக்கானுங்க. இந்த டாஸ்க் இதே மாதிரி ஆக்சுவலாக முடியல, இன்னும் 2 ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் தான் கண்டென்ட் வந்து தரமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த லவ் கண்டென்ட் இருக்குல்ல, அதை விட்டு சொல்லுங்க. இந்த புள்ளின்னு ஒரு கண்டென்ட் வருதுல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்பு கரெக்ட்ன்றதை தாண்டி அதை பார்க்கும்போது உங்களுக்கு புள்ளி மாதிரி ஃபீல் ஆச்சா இல்லை நார்மலாக தான் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.